வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனை தெரிந்து கொள்வோம். நம்ம வீட்டை ஒழுங்குபடுத்தணும்னா நம்ம அதுக்கு 2 ஷார்ட்கட் வச்சுருக்கோம். ஒன்று, சில பொருட்களை பரண் மேலே ஏற்றிடுவோம், சில பொருட்களை கட்டிலுக்கடியில் தள்ளிடுவோம். இதுதான் யூனிவர்சல் பிளான். உலகத்தில் இருக்கிற எல்லார் வீட்டிலும் இப்படி தான் நடக்கும். ஏதாவது வீட்டை ஒழுங்குபடுத்தணும், பார்க்குற அந்த பிளேஸ் ஒழுங்காக இருக்கணும், ஹால் ஒழுங்காக இருக்கணும்னா சிலதை பரண் மேலே ஏற்றுறது, சிலதை கட்டிலுக்கடியில் தள்ளிடுறது. இதில் என்னென்னா, பரண் மேலே ஏற்றுற பொருள் எதுன்னா அதை நம்ம பயன்படுத்த மாட்டோம், ஆனால் அதை போடவும் மாட்டோம். அதை வெய் இதுக்கு என்றைக்காவது உதவும் பரண் மேலேயே இருக்கும், பரனில் இடத்த அடைச்சிட்ருக்கும். கட்டிலுக்கடியில் இருக்கிற பொருள் பயன்படும், ஆனால் அப்போ பார்க்குறதுக்கு அழுக்காக இருக்கும், ஆனால் அது கட்டிலுக்கடியில் தள்ளிடுறது. இப்படி நம்ம பார்க்குற விசிட்டர்ஸ் ஹால் சுத்தமாக இருக்கும், பாதி குப்பை பரன்லையும் பாதி குப்பை கட்டிலுக்கடியிலையும் இருக்கும். சரி சார், இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்லிகிட்டு இருக்கீங்க? இப்படி தான் செய்கிறோம், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய உண்மை, மனிதனும் தேவையில்லாத விஷயங்களை தலைமையில் ஏற்றி வச்சுருக்கான். அது அவனுக்கு பயனும் கிடையாது இல்லையா? சில அது பரன் மாதிரி தேவையில்லாத விஷயங்களை போட்டு சுமந்துக்கிட்டு அதனால் கஷ்டப்படுவோம். சில பேர் சொல்லுவாங்க, பார்த்தீங்களா, போன வருஷம் அந்த கல்யாணத்தில் அவன் என்ன சொன்னான் தெரியுமா, போன வருஷம் அந்த லெட்டரில் அவன் எப்படி எழுதியிருந்தான் தெரியுமா, அன்றைக்கி வெள்ளிக்கிழமை வரும்போது என்ன சொன்னான் தெரியுமா, நீங்கள் கல்யாணமான புதுசில் என்ன சொல்லிங்க. இதெல்லாம் பரன் மேலே வச்சுருக்கிற விஷயம், இது தேவையே கிடையாது, ஆனால் இதை சுமந்துக்கிட்டே திரியறது. கட்டிலுக்கடியில் இருக்கிறது எதுன்னு சொன்னால், நம்முடைய பாவங்களை நம்ம வெளியரங்கமாக கொஞ்சம் நல்லதுமாச்சுன்னு பாவங்களை மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறது. பரன் மேலே இருக்கிறது சுமை, கட்டிலுக்கடியில் இருக்கிறது பாவம். அதாவது பாவம்னா நாம் மறைக்கிற பாவங்கள் வச்சுங்க. எனவே வீட்டிலேயே அந்த நேரத்தை ஒழுங்குபடுத்துறதுக்கு மாதிரி மனித வாழ்க்கையை நாம் என்ன பண்ணுறோம், தேவையில்லாத குப்பைகளை பரனில் வைத்திருப்பது போல் நம்ம மனசில் தேவையில்லாத பிரச்சனைகளை சுமந்துக்கிட்டு அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அது பரன் சுமை. கட்டிலுக்கடியில் நாம் செய்கிறத வெளியே தெரியாமல் ரகசியமாக செய்கிறது கட்டிலுக்கடியில் இருக்கிற பாவச்சுமை. இந்த 2 சுமையும் கழிச்சிட்டு தான் நாம் சுத்தமாக முடியும். ஆனால் வெளியரங்கமாக நம்ம எல்லோரும் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். எப்படி நம்ம ஹாலை மட்டும் சுத்தமாக வச்சுக்கிற மாதிரி நாம் பல தேவையில்லாத குப்பைகளை தலையிலும் யாருக்கும் தெரியாத பாவங்களை அடியிலும் சுமந்து கொண்டே நான் வெளியே நல்லவங்கள மாதிரி தெரிஞ்சு கொண்டிருக்கிறோம். எனவே வீட்டை சுத்தப்படுத்தும் போதெல்லாம் வீட்டில் எது தேவையில்லையோ அதை கழிக்கிற தைரியம் வரணும், வாழ்க்கையில் எது தேவையில்லையோ அதை கழிக்கிற தைரியமும் வரணும். அப்போ தான் வீடும் சுத்தமாக இருக்கும், வாழ்க்கையும் சுத்தமாக இருக்கும் என்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.